மார்கழி மாதத்தின் நிறைவு நாளே நம் போகி பண்டிகையாக கொண்டாடுகிறோம். 4 நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படும் தைப்பொங்கல் விழாவின் முதல் நாளாக போகியை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் வீட்டை சுத்தம் செய்து பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்திற்கு தயாராக வேண்டும். தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டின் முதல் நாளாக கருதப்படுவதால் கடந்த ஆண்டின் நிகழ்வுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக போகி கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. பழைய துயரங்களை போக்கி புதிய ஆண்டின் துவக்கமாக இந்த நாள் கருதப்படுகிறது. போக்கி என்ற சொல் மாறி காலப்போக்கில் போகி என்றானது. உத்தராயண காலம் எனும் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலத்தின் முதல் நாள்தான் தை 1. மார்கழி மாத முடிவையும் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் நாளை நாம் போகி பண்டிகை என்கிறோம். பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் முதல் நாளாகவும் தைப்பொங்கல்